கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆப்கானிஸ்தான் அணியானது 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இதற்கான ஆப்கானிஸ்தான் அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான இந்திய அணி விவரங்களும் வெளியானது. இதில் குறிப்பாக சீனியர் வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் மீண்டும் T20 போட்டிகளுக்கு திரும்பியுள்ளனர். எதிர்வரும் T20 உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு அவர்கள் T20 போட்டிகளில் திரும்பியிருக்க வாய்ப்பு இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா ODI தொடரில் சிறப்பாக செயல்பட்டு சதம் அடித்த சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை லாபகரமாக பயன்படுத்தினால் பின்னர் அவர் இந்திய அணியிலிருந்து நீக்குவது கடினமாகிவிடும். அதேபோல் ஜடேஜா, KL ராகுலுக்கு இப்போட்டியில் ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் வருவதால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க காரணமாக இருந்திருக்கலாம். அதேபோன்று இஷான் கிஷனுக்கும் இப்போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது சொந்த காரணங்களுக்காக அவர் நாடு திரும்பினார். எனவே அவரும் இப்போட்டியில் இடம்பெறவில்லை. இதன்படி இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான T20 தொடருக்கான இந்திய அணியின் முழு ஸ்குவாடை பார்க்கும் பொழுது கேப்டனாக ரோஹித் சர்மாவும், சுப்மன் கில், SSV ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்னாய், குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், ஆவேஷ் கான், முகேஷ் குமார் ஆகியோர் உள்ளடங்கியுள்ளனர். ருத்ராஜ் கெக்வாட், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.